ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, அருமையான இந்த காலை பொழுதுக்காய் நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். வானாதி வானங்களில் விட்டிருக்கிறவரே, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொன்னேன். என் அப்பா பிதாவே, உம்மை நோக்கி இந்த காலை வேளையிலே உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேங்க தாவே. தோப்பனே, ஜீவன் சுகம் பலன் தந்தீங்க. நீ தந்த ஜீவனுக்காய், சுகத்துக்காய், பலத்துக்காய், ஆரோக்கியத்துக்காய் கோடானு கோடி தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் அப்பா. அப்பா பிதாவே, உமக்கு சோத்திரம். இந்த வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு ஒத்தாசையாக இருந்து இந்த வசனங்களை ஆண்டவரே நீர் எங்களுக்கு பிட்டு தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. இந்த ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பான ஜேடிகே மேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நான் ஒவ்வொரு வாரமும் காலை 8லிருந்து 8:30 வரைக்கும் தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். கடந்த காலங்களிலே நாம் ஆகமங்கள் 5 ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகவும் முடித்துவிட்டு எண்ணாகமம் 16 அதிகாரங்கள் முடித்தோம். அதில் சில வசனங்கள் இருக்கிறது. அதாவது 38லிருந்து 50 வரைக்கும் வசனங்கள் போன வாரம் தியானிக்க இருந்தோம். நேரமானதுனால இந்த வசனத்தை தியானித்து அடுத்த அதிகாரத்துக்கு செல்வோம். தங்கள் ஆத்துமாக்களுக்காக வேண்டிக் கொண்டாகிற அந்த பாவிகள் தூப கலசங்களை பலிபீடத்தில் மூடத்தக்க தட்டையாக தடிகளாய் அடிக்க கடவர்கள். அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் அவருடைய கொண்டு வந்ததினாலே அவைகள் பரிசுத்தமாயின. அவைகள் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஒரு அடையாளமாக இருக்கும் என்றார். அப்படியே ஆசாரியனாகிய எலியேசர் சுட்டரிக்கப்பட்டவர்களை கொண்டு வந்திருந்த வெண்கல தூபகரங்களை எடுத்து ஆரோனின் புத்திரராக இராத அந்நியன் ஒருவனும் கர்த்தருடைய சந்நிதியில் தூபம் காட்ட வராதபடிக்கு, கோராகைப் போலும் அவன் கூட்டத்தாரைப் போலும் இராதபடிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு ஞாபகக்குறியாக இருக்கும் பொருட்டு கர்த்தர் மோசையை கொண்டு தனக்கு சொன்னபடியே அவைகளை பலிபீடம் மூடும் தகடுகளாக அடிப்பித்தான். இதில் பார்க்கும் பொழுது அந்த கோராகின் கூட்டத்தார் அபிராம் தாத்தானையும் அந்த பூமி விழுங்கி போட்டது. அதனால் இவங்க என்னென்னா, நாளைக்கு கர்த்தருடைய சந்நிதியில் நீங்கள் எல்லாருமே தூபகலசத்தை கொண்டு வாருங்கள்னு சொல்லும்போது மோசே தான் சொன்னது. இவங்க 250 தூபகலச அந்நிய அக்கினி கொண்டு வர மாதிரி கர்த்தருடைய ஊழியத்துக்கு இல்லாமல், அதாவது லேவியராக இராமல் அந்நியர்கள் 250 பேர் தூபகலசத்தை தூபம் போட்டார்கள். கர்த்தர் தெரிந்து கொள்வதற்காக தூபம் காட்ட போனார்கள். அப்போ அந்த 250 பேரும் என்ன செய்வாங்கன்னா, அக்னி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு தூபம் காட்டின 250 பேரையும் பட்சித்து போட்டது. 250 பேரும் க்ளோஸ் பண்ணிட்டு அவங்கள பட்சித்தது. இதனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுடைய தூபகலசம் பரிசுத்தமானது. அதனால என்ன செய்கிறான்னா, எலியேசர்கிட்ட சொல்கிறான், தங்கள் ஆத்மாவுக்காக கேடு உண்டாக்கின அந்த பாவிகளின் தூபகலசம், தங்கள் ஆத்மாவுக்கு துரோகம் பண்ண மாதிரி மோசேக்கு எதிர்த்து பேசுறது, கடவுளுக்கு சொன்னதுக்கு அவங்க எதிர்த்து பேசுறது ஆத்மாவுக்கு துரோகம் பண்ண மாதிரி. அதனால் தங்கள் ஆத்துமாக்களுக்கே கேடு உண்டாக்கின அந்த பாவிகளின் தூபகலசத்தை பலிபீடத்தை மூடத்தக்க தகடுகளாய் அடிக்க கடவர்கள். அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் அவைகளை கொண்டு வந்தனால அவைகள் பரிசுத்தமாயின. அவைகள் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஒரு அடையாளமாக இருக்கும். அதாவது அந்த தூபகலசம் அவங்க 250 பேர் இறந்து போனதுனால அவங்க தூபகலசத்தை தட்டையாக அடிக்க சொல்லிட்டான். அந்த வெண்கல தூபகலசத்தை மோசே ஆசாரியர்கிட்ட கொடுத்து என்னென்னா, அதை தட்டையாக அடிக்கிறது. அது பலிபீடத்தை மூடுவதற்காக, அந்த அக்னி மேலே தகனிக்கு மேலே மூடுவதற்காக ஒரு அடையாளமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். அப்படியே ஆசாரியனாகிய எலியேசர் சுட்டரிக்கப்பட்டவர்கள் கொண்டு வந்திருந்த வெண்கல தூபகலசத்தை எடுத்து ஆரோன் புத்திரராக இராத அந்நியன் ஒருவனும் கர்த்தருடைய சந்நிதியில் தூபம் கட்ட வராதபடிக்கு, கோராயை போல கூட்டத்தாரை போல இராதபடிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு ஞாபகக்குறியாக இருக்கும் என்று கர்த்தர் மோசையை கொண்டு தனக்கு சொன்னபடியே அவளை பலிபீடத்தில் மூடும் தகடுகளாக அடிப்பித்தான். பலிபீடத்தை மூடுக்க தகடுகளை, அந்த 250 தூபகலசத்தையும் தகடாக்கித்தான். அதை வெறும் ஷீட் மாதிரி ஆக்கியாச்சு. தூபகலசத்தை இப்படி வளைஞ்சிருக்கும், தூபம் காட்டுறதுக்கு அக்னி போட்டு. இப்போ அது தகடாக அடித்து அந்த பலிபீடத்தை மூடுவதற்காக அடையாளமாக இருக்கட்டும். அந்நியன் ஒருத்தனும் கர்த்தருடைய சந்நிதியில் பிரவேசிக்கக்கூடாது, லேவியரை தவிர தூபம் காட்டுறதுக்கு யாரும் வரக்கூடாதுங்கிறனால ஒரு அடையாளமாக இருக்கட்டும் சொல்லி மோசே சொன்னான். ஆண்டவர் சொல்லிவிட்டு செய்கிறான். மறுநாளிலே இஸ்ரவேல் புத்தர் சபையர் எல்லாரும் மோசேக்கு ஆரோக்கியமாக முறுமுறுத்து, நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொண்டு போட்டீர்கள் என்றான். மறுநாளில் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை
கொண்டு போட்டேன்னு சொல்கிறாங்க. அவங்க அண்ணன் மேலே உள்ள வசனம் என்னென்னா அக்கிரமக்காரன் சொல்லியிருக்கு. அவங்க என்னென்னா இந்த பாவிகளின் தூப கலசத்துன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் பரிசுத்தம் உள்ளவங்க, ஆனால் நீங்கள் கர்த்தருடைய மறுநாள் இஸ்ரவேல் புத்திரர் சபை எல்லாரும் மோசேக்கு ஆரோன் விரோதமாக முறுமுறுத்து நீங்கள் கர்த்தருடைய ஜனங்களை கொண்டு போட்டீர்கள் என்றார்கள். எல்லாரும் சேர்ந்து நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை கொண்டு போட்டீங்க, அக்னி வந்ததுனால அவங்க இவங்களும் கர்த்தருடைய பிள்ளைகள் தான், ஆனால் அழிஞ்சு போனாங்கன்னு சொல்லி முறுமுறுத்தாங்க. சபையார் மோசேக்கு ஆரோன் விரோதமாக கூடின ஆசரிப்பு கூடாரத்துக்கு நேராக பார்க்கிற போது மேகம் அதை மூடினது. சபையார் எல்லாரும் பார்க்குறாங்க, ஆசரிப்பு கூடாரம் தள்ளி இருக்குது. சபையார் மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக கூடி ஆசரிப்பு கூடாரத்துக்கு நேராக பார்க்கிற போது மேகம் அதை மூடினது. கர்த்தரின் மகிமை காணப்பட்டது. கர்த்தரின் மகிமை அங்கே காணப்பட்டது ஆசரிப்பு கூடாரத்தில். மோசே ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக வந்தார். மோசே ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக வந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசே நோக்கி இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள், நீங்கள் இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள் அப்படின்னு சொல்றார். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ இந்த மோசே ஆரோனை பார்த்து இந்த சபையாரை விட்டு நீங்கள் விலகி போங்க அப்படி ஆண்டவருடைய கோபம் அங்கே வந்துட்டு பற்றி எறிஞ்சிட்டு அவருடைய கோபம், அவர் கோபம் மூட்டினார்கள். வனாந்தரத்தில் எனக்கு கோபம் மூட்டினாருங்கன்னு சொல்கிற அதிகாரம் இதுதான். அவங்க கோபம் மூட்டினால இந்த சபை விட்டு விலகி போங்கள், ஒரு நிமிஷத்திலே அவர்களை அதமாக்குவேனுங்கார். ஒரு நிமிஷத்திலேன்னு சொல்கிறாரு, ஒரு செகண்ட்லேயே அவங்களை அதமாக்கிறோன்னு சொல்லி அக்னி வந்து அவங்க எல்லாத்தையும் பச்சித்துரும், அதமாக்குவேன்னு மோசிட்டு ஆரண்டு சொல்கிறாரு. அப்போனே அவங்கள பார்க்கணும், அவர்களை அதமாக்குவேன் என்றால் அவர்கள் முகங்குப்புற விழுந்தார்கள். அவர்கள் முகங்குப்புற விழுந்து உடனே அவங்க என்ன தூபம் காட்டுறதுக்கு முகங்குப்புற விழுந்தார்கள். கர்த்தருக்கு முன்பாக அந்த சபையாருக்கு முன்பாகவும் தேவனுக்கு நடுமத்தில் இருந்து அவங்க என்ன செய்றாங்கன்னா முகங்குப்புற விழுந்தார்கள். மோசே ஆரோனை நோக்கி நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்க அக்கினியிலே போடு, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு அதன் மேல் தூப வர்க்கம் விட்டு சீக்கிரமாய் சபையிடத்தில் போய் அவளுக்காக பாவ நிறுத்தி செய், கர்த்தருடைய சன்னிதியிலிருந்து கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிட்டு. உடனே மோசே சொல்கிறான் ஆரோனுடைய பிள்ளைகள்கிட்ட, எலியாசர்கிட்ட சொல்கிறான், நீ என்ன சொன்ன ஆரோன்கிட்ட போய் என் ஆரோன்ட்ட சொல்கிறார். ஆரோன் வந்து என்ன சொல்கிறான்னா நோக்கி தூபகலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற தன்னுடைய அண்ணன் தான், மோசே அண்ணன் தான், மாம்சப்பிரபமாக அண்ணன் தான். ஆனாலும் இவன் வந்து அண்ணன் அந்த நேரத்தில் வராது. அவங்க வந்து எப்படின்னா இவன் சொல்கிறதான் அவங்க செய்யணும். தூபம் சேர்த்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு அதன் மேல் தூபம் விட்டு சீக்கிரமாய் சபையிடத்தில் போய் அவர்களுக்காக பாவம் நிறுத்தி சீக்கிரமாய் பாவம் செஞ்சுட்டாங்க, திருப்பியும் கோவப்படுறாங்க, திருப்பி எல்லாம் செய்கிறாங்க, பாவம் செய்கிறாங்க. கடவுளுக்கு விரோதமாக கோவப்படுறதே நம்ம பாவம் செய்கிற மாதிரி தான் சொல்கிறாரு. உடனே இவன் தூபம் போட்டுன்னு சொல்கிறான், சீக்கிரமாக சபையிடத்தில் போய் அவளுக்காக பாவ நிவர்த்தி செய், கர்த்தருடைய சன்னிதியிலிருந்து கடுங்கோபம் புறப்பட்டது. கடுங்கோபம் புறப்பட்டது. அவருக்கு அவ்வளோ எரிச்சல் உள்ள தேவன். நம்ம தேவன் பட்சிக்கிற அக்னியார், அவர் எரிச்சல் உள்ள தேவன். அவருக்கு விரோதமாக நம்ம செய்யும்பொழுது அவருக்கு எரிச்சல் வரும். அவ்வளவும் அவர் தாங்கிக்கிட்டு தான் அவர் அப்படியே இவங்களுக்காண்டி எல்லாமே செய்தார். அதனால் தன்னை அவர் ரொம்ப தாழ்த்தி மாம்சத்தில் வந்தார். அதே தேவன் தான் மாம்சத்தில் வந்த இயேசு ரட்சகர். அவருக்கு ஒரு அவ்வளோ கோபம் இருக்கும். திருப்பி மாம்சத்தில் வந்தனால நான் தாழ்மையாக இருக்கிறேனுங்கிறத நம்மளுக்கு திருப்பி கற்றுத்தரார். சீக்கிரமாக சமயத்து போய் அவளுக்காக பாவனிச்சு கர்த்தருடைய சன்னிதியிலிருந்து கடுங்கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிட்டு என்றான். வாதை தொடங்கிட்டு மோசைக்கு தான் தெரியும், வாதை தொடங்கிட்டு கர்த்தருடைய வாதை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தூபம் காட்டுன்னு சொல்கிறான், அவங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யன்னு சொல்கிறான். அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது. அந்த தூப வர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிருள்ளவர்களுக்கும் நடுவே நின்றான். செத்தவர்களுக்கும் உயிருள்ளவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்போ வந்து 250 பேர் செத்து போனாங்க, உயிருள்ளவர் இருக்காங்க, இவங்க நடுவே நின்று தேவனிடத்தில் பரிந்து பேசுகிற மாதிரி அவர் தூபம் போட்டு அவருடைய எரிச்சலை குறைக்கிறான். ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. அவன் வந்து இமிடியேட்டராக வந்து நடுமத்தில் நின்று ஜோம் பண்ணும்போது வாதை நிறுத்தப்பட்டது. அவன் தூபம் காட்டின போது தூபவர்க்கம் பாவ மன்னிப்பாக தூபவர்க்கம். இப்போ நம்ம தூபவர்க்கம் தான் தூபவர்க்கம் போது இந்த புகையை காட்டுறது இல்லை. இப்போ நம்ம இருதயத்திலேருந்து தூபவர்க்கம் போடணும், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். அந்த அண்ணா என்ன சொல்லணும், தாழ்த்தணும். புதிய ஏற்பாட்டில் தன்னை தாழ்த்தணும். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மையப்படுத்தினான். தூபம் காட்டுற மாதிரி தான் காலையிலும் மாலையிலும் நமக்கு என்ன செய்யணும், தேவனுடைய சன்னதியில் நம்ம தூபம் காட்டி அவர் ஜெபம் பண்ணுறோம், நம்ம ஆராதனை செய்கிறோம், நம்ம இருதயத்திலேருந்து ஆண்டவரோடு வேண்டுதல் செய்கிறோம், பாவ நிவர்த்தி செய்கிறோம், எங்களுடைய பாவங்களை மன்னின்னு சொல்லி நம்ம ஜோயாமல் சொல்லிட்டு இருக்கும்போது ஆண்டவர் கிருபை உள்ளவர்னால மன்னிச்சு விடுறார். செத்தவர்களுக்கு நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. கோராகின் காரியத்து நிமித்தம் செத்தவர் தவிர அந்த வாதையினால் செத்தவர்களுக்கு 14,700 பேர். கோராயின் கூட்டத்தால் அந்த வாதினால் செத்து போனவங்க 14,700 பேர் செத்து போனாங்களாம். ஒரு இதனாலும் கரெக்டாக வேதத்தில் கரெக்டாக எழுதியிருக்காரு. இது அந்த காலத்தில் நடந்தது, அது உண்மையிலே நேச்சுரலாகவே நடந்தது. இப்போ அதை தாண்டி நம்ம 6000 வருஷம் அப்பால் நம்ம அதை லகுவாய் தியானிக்கிறோம். இது நம்மளுக்கு லேசாக ஆண்டவர் நினைச்சனா
நம்மளுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுத்துருக்கிறார். அதனால் என்ன செய்யணும், நம்ம ஆண்டவரை பற்றி லேசாக அறிஞ்சிக்கிட்டு வாதை நிறுத்தப்பட்டது. அப்பொழுது ஆரோன் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு மோசே இடத்துக்கு திரும்பி வந்தான். ஆசரிப்பு கூடார வாசலேருந்து மோசே இடத்துக்கு திரும்பி வரான். அப்போ கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள யாருமே ஒரு பாவம் உள்ள நிறைஞ்சவனோ அதை லேவி கோத்திரம் இல்லாதவனோ உள்ள பிரவேசிக்க முடியாது. தேவன் பரிசுத்தம் உள்ளவன். நான் பரிசுத்தராக இருக்கிற போல நீங்கள் பரிசுத்தராக இருங்க. பாவமான ஒரு சிந்தை கூட நம்ம இருதயத்தில் இருக்கக்கூடாது. இது இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீ பலிபீடத்தில் போய் ஜெபம் பண்ணாண்டான். இருதயத்தை நீனே சீர்தூக்கி பார்த்து நம்மகிட்ட பாவம் இருக்கான்னு சொல்லி உன்னை உணர்வு நமக்கு எல்லாருக்கும் தந்திருக்கார். சுத்த சுவாயத்தை தந்திருக்கார். நம்ம இருதயத்தில் என்னெல்லாம் மறைஞ்சிருக்குன்னு சொல்லி என் இதயம் என்னை தியானித்ததுங்கிற மாதிரி நம்ம அதிலே நம்ம என்ன சொன்ன கழுவப்படணும். ஆண்டவருக்கு தூவம் இருக்கும்போது டெய்லி ஜெபம் போது நம்ம என்ன செய்வார்னா ஆண்டவர் மன்னிப்பார். இந்த பாதத்தில் இதோடு முடிஞ்சுது. இப்போ அடுத்த அதிகாரத்தில் சில வசனங்களை வாசிக்கிறேன். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இஸ்ரவேலோடு சொல்ல வேண்டியது, அவர்கள் பிதாக்கள் வம்சத்திற்காக ஒவ்வொரு வம்சத்துக்கு பிறவிடத்திலும் ஒவ்வொரு கோலாக 12 கோலை வாங்கி அவனன் கோலிலே அவனன் பேரை எழுதுவாயாக. இப்போ என்னென்னா ஆண்டவருக்கு அதில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு ஆண்டவர் என்ன இவங்க அநியாயமாக இவங்க வரக்கூடாது, கர்த்தருடைய சன்னதிக்கு வரவிடனால யாரை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறாங்கனால ஒரு கோலை வச்சு அவங்கள தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னால ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இஸ்ரவேலோடு பேசி அவருடைய பிரபுக்களின் வம்சங்களாக ஒவ்வொரு வம்சத்தானத்திலும் பிறவிடத்திலும் ஒவ்வொரு கோலாக 12 கோலை வாங்கி அவனின் கோலிலே அவனின் பேரை எழுதுவாயாக. அவனை 12 கோலை வாங்க. நீ எல்லாருமே ஆசிரியர் ஆகணும் விரும்புகிறாங்க. ஆனால் அங்கே கர்த்தருடைய சன்னதியில் லேவி கோத்திரம் மட்டும்தான். மற்ற கோத்திரங்கள்லாம் 12 கோத்திரங்களும் கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகள் தான். ஆனாலும் அவங்க கர்த்தரை ஆராதிக்கணும். மோசேயும் ஆரோன் மூலமாக தான் தேவனிடத்தில் சேர முடியும். அதனால அவனுக்கு பலிபீடத்தில் வரக்கூடியவன் லேவி கோத்திரமாக இருக்கணுங்கனால ஆண்டவர் அவங்களை வேறு பிரிக்கிறார். எப்படி பிரிக்கிறார்னா, ஒவ்வொரு வம்சத்தில் பிறவிடத்திலும் ஒவ்வொரு கோலாக 12 கோலை வாங்கி அவனன் கோலில் அவனன் பேர் எழுதுவாங்க. எல்லாரும் ஆண்டவர் தான் சீட்டு போட்டு எடுக்கிற மாதிரி ஆண்டவர் அதில் முக்கியமாக அதை தன்னை காட்டுறார். 12 கோலை வாங்கு, அதில் அவங்க பேரை ஒவ்வொரு கோத்திர தலைவனுடைய பேரை எழுதி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். அவனவன் பேரை எழுதுவாயாக. லேவி கோலின் மேல் ஆரோனுடைய பேரை எழுத கடவாய். லேவியினுடைய கோத்திரத்தில் ஆரோன் பேர். மொத்தம் எத்தனை கோல் இருந்துச்சு அப்போ? 13 கோல். 12 கோத்திரத்துக்கு 12 கோல்கள். இவன் லேவி கோத்திரம் சேர்த்து 13 கோல். 13 கோலில் அதாவது லேவியுடைய கோலின் மேல் ஆரோனுடைய பேரை எழுத கடவாய். ஆரோன் லேவிக்கு கோத்திரம் கிடையாது, அவங்க கர்த்தருடைய பிள்ளைகள். அதனால அவங்க தேவனுக்கு ஊழியம் செய்யறதுனால அது கோத்திரமாக வராது, 12 கோத்திரம் தான் வரும். லேவி கர்த்தருடைய அவங்களுடைய பங்கு, அதனால அவங்கள சேர்க்கலை. ஆனாலும் லேவி கோத்திரத்தில் அவங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்து தேர்ந்தெடுப்பதற்காக அந்த கோலில் லேவிய கோலின் மேல் ஆரோடைய பேரை எழுத கிடைவாய். அவர்கள் பிரபுக்கள் ஒவ்வொரு வம்சத்தானுக்காகவும் ஒவ்வொரு கோலை இருக்க வேணும். ஒவ்வொரு வம்சத்துக்கும் ஒவ்வொரு கோல் இருக்கணும். எல்லாரும் பேரையும் அதில் எழுதுங்க. எழுதிட்டு அவைகளை ஆசரிப்பு கூடாரத்தை தங்கள் சந்திக்கும் ஸ்தலமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னாடி வைக்க கிடவல். சாட்சி பெட்டி முன்னால் அந்த கோலை பூரா வச்சிருன்னு சொல்கிறார் மோசேட்ட. வைக்க கிடவை. அப்பொழுது நான் தெரிந்து கொள்ள கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஓய பண்ணுவேன். நீங்கள் எல்லாருமே இந்த ரூபன் கோத்திரத்தை சேர்த்துக்கிட்டு வந்தான் பார்த்தீங்களா கோராகு, அப்படி வரக்கூடாது. அதனால ஆண்டவர் என்னென்னா யார்கிட்ட கோல் தலைக்குதோ அது துளிர் தூக்குதோ அவங்க தான் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்ததின்னு சொல்கிறதுக்காண்டி இந்த லேவி கோத்திரத்துக்கு அவங்க ஊழியம் செய்யுங்க ஆண்டவர் புதிய இதை சொல்கிறார். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ண. நீர் என்ன ஒயாமல் கர்த்தரிடத்தில் முறுமுறுக்கக்கூடாது. அதனால் நான் யாரும் தெரிந்து விடுறது அந்த கோல் துளிர்க்குன்னு சொல்கிறார். இப்போ அடையாளமாக வச்சாச்சு. இதே மோசே இஸ்ரவேல் புத்திரர் சொன்னான். அப்பொழுது அவர்கள் பிரபுக்கள் தங்களின் வம்சத்தின்படியே ஒவ்வொரு கோலாக 12 கோல்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆரோன் கோலிலும் அவனுடைய கோல்களிலும் கூட இருந்தது. ஆரோனும் அவனுடைய கோல் அவனுடைய கூட இருந்தது. 12 கோல் கிடைத்தாலும் ஒரு கோல் கூட. இது யார் கோல்? அது ஆரோனுடைய கோல், அது மோசேனுடைய கோல். அந்த கோலில் தான் எல்லாத்தையுமே வழி நடத்துகிறார். அந்த கோலை மோசே சாட்சி கூடாரத்தினுடைய கர்த்தருடைய சமூகத்திலே வைத்தான். அந்த கோல்களை சாட்சி கூடாரத்தில் கர்த்தருடைய சந்நிதியிலே வைத்தான். மறுநாளே மோசே சாட்சியின் கூடாரத்தை பிரவேசிக்கும் போது இதோ லேவி குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அப்பொழுது மோசே கர்த்தருடைய சமூகத்தில் அந்த கோல்களை எல்லாம் எடுத்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் காண வெளியே கொண்டு வந்தான். அவர்கள் அதை கண்டு அவரவர் தங்களை கோல்களை வாங்கி கொண்டார்கள். 13 கோலை வைக்கும் பொழுது
ஆரோனுடைய கோலில் மாத்திரம் என்ன செய்யுதுன்னா அது துளிர்த்துதுங்க. ஒரே ராத்திரியில் அந்த கோல் வந்து துளிர்ச்சுன்னா வாதுமை பழங்களை கொடுத்தது. வாதுமை பழங்களை அவ்வளவு ஒரே நாளில் ஆண்டவர் செய்கிறார். அப்பொழுது கர்த்தர் மோசையும் ஆரோன் கோலும் அந்த விரோதமாக அடையாளம் பொருட்டு அவைகளை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னாடி கொண்டு போய் வையனா, இவைகளை எனக்கு விரோதமாய் முறுப்பை ஒளிய பண்ணுவேன், அப்பொழுது அவர்கள் சாக மாட்டார்கள் என்றார். இப்பொழுது ஒயாமல் நாங்கள் செத்து போனி பயப்பட வேண்டியதில்லை. லேவி கோத்திரத்தை தேர்ந்தெடுத்துக்காண்டி அந்த கோல் துளிர்க்குன்னு சொன்னார். அது ஆரோனுடைய கோலை பார்க்கணும். இந்த ஆரோனுடைய கோலை பார்க்கும் பொழுது அந்த யாத்ராமத்தில் இந்த கோலை நம்ம பற்றி பார்க்கணும்னா இது கொஞ்சம் ஆராயணும். இந்த யாத்ராம் 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த கோல் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. இது ஆண்டவர் முதல்ல கொடுத்தது இந்த கோலை. அதாவது யாத்ராமத்தில் அந்த எகிப்தி ஜனங்கள் இருக்கிறாங்களா, அந்த கோல், அந்த மோசே அதோட கோலோடு போகிறாங்களா, அந்த கோல் எப்படி கிடைக்குன்னு பாருங்க. அப்பொழுது மோசே அவர்கள் நம்ப மாட்டார்கள், என் வாக்குக்கு செய்கிறார்கள், கர்த்தர் எனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள். கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றான். ஒரு கோல் என்றான். அப்போ மோசேனுடைய கோல் தான் என்ன செய்து துளிர்த்து அது வாதுமை பழங்களை கொடுத்தது. அவன் தான் ஆசாரியத்துக்கு அவனுடைய ஃபேமிலி லேவி கோத்திரம் தான். மோசேயும் ஆரோனும் லேவி கோத்திரம். அவங்க தான் ஒரு ஆட்டு மந்தையை போல் ஆண்டவர் வழி நடத்துகிறார். அந்த கோல் அது அந்த வனாந்தரத்தில் ஆண்டவர் அவனோட சந்திக்கும் பொழுது இந்த கோலை வச்சு அவருக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குறாரு. எப்படின்னா, கர்த்தர் நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றார். அதே கோல் தான். அந்த கோல் இவன் மோசேட்ட வந்து 40 வருஷம் ஆச்சு. ஆனாலும் அந்த கொம்பு விரவாயிட்டு. அது வந்து மரம், அந்த கோல் வந்து காஞ்சி போச்சுது. எல்லாமே ஈரசக்தி கூட ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் அந்த அந்த கோல் அங்கே என்ன செய்யுது துளிர்க்குது. அந்த 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 இது என்னது அந்த 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 இஸ்ரவேலுடைய பெட்டிக்குள்ளே அந்த கோல் மட்டும்தான் இருந்தது. கோலும் 10 கட்டைகள் தான் இருந்துச்சுங்கிறாங்க. ஆரோனுடைய தளித்த கோல், அந்த கோல் முக்கியமானது. அதான் அது அந்த உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றுன்னு சொல்கிறார். இதில் பார்க்கும் பொழுது கர்த்தர் கையில் இருக்கிறேன் என்றான். ஒரு கோல் என்றான். அதை நீ தரையிலே போடு என்றான். அதை அவன் தரையிலே போட்டது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதுக்கு விலகி ஓடினான். பார்த்தீங்களா, அதே கோல் தான். அவன் வந்து அந்த கினாய் மலையில் அந்த நெருப்பு அந்த அந்த முள்செடி பற்றி எறியும் பொழுது உன் கையில் இருக்குது என்னன்னு கேட்குறாரு. ஒரு அடையாளத்தை கேட்குறாரு. கோல் கீழே போடுனா பாம்பாயிற்று. திருப்பி பிடிக்கிறான்னு நினச்சேன்னா அது கம்பாயிற்று. அப்போ என்ன செய்றான்னா, அது தரையில் போட்டபோது சர்ப்பம் ஆயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசே நோக்கி உன் கையை நீட்டி அதன் வாலை பிடி என்றான். அவன் தன் கையை நீட்டி அதன் வாலை பிடித்து அது அவன் கையிலே கோலாயிற்று. பார்த்தீங்களா, கோலும் தடி என்னை தேட்டு. திருப்பி ரஜேன்னா அந்த பாம்பான கோல் என்னச்சுது தடி பிடிச்ச உடனே அது தடியாயிற்று. அவ்வளோ அதிசயத்தை ஆண்டவர் செய்கிறார். அதே கோல் தான் என்னச்சுன்னா திருப்பி 40 வருஷம் அவங்க வழி நடத்தும் பொழுது வச்சு வழி நடத்துகிறான். அந்த கோல் தான் என்னச்சுன்னா துளிர்த்து வாதுமை பழங்களை கொடுத்தது. இந்த கோல் வந்து என்ன செய்யனா, எகிப்தினுடைய மந்திரவாதிகள் போட்ட கோலையும் அந்த பாம்புகளையும் இந்த கோல் உழுங்கிட்டுங்குது. எல்லாமே ஆண்டவருக்குள்ளே தான் இருக்குது. எல்லாமே கடவுளுடைய இதுக்குள்ளே தான் இருக்குது. அவங்க எகிப்தியர்கள் மந்திர வித்ததுனால மோசையை போல பாம்பை உண்டாக்குனாங்க. அந்த பார்வோனுக்கு முன்பாக அவன் கோலை போடுறான், அது பாம்பாயிற்று. அதனால் எகிப்தியர்கள் நினைச்சாங்க, அவங்களும் கோலை போடுறாங்க, அது என்ன செய்யுது பாம்பாயிற்று. உடனே மோசையினுடைய கோல், இந்த பாம்பான கோல் அவங்களுடைய பாம்புகளை எல்லாம் விழுங்கி ஒரே கோல் ஆகிட்டு. திருப்பி அந்த கோலை வச்சு தான் வழி நடத்துகிறான். இந்த கோல் தான் அவனுக்கு எல்லாம் முழு அடையாளம். ஆண்டவர் இந்த கோல் மூலமாக தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உங்கள் கோத்திரங்களை பிரிக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய சந்நிதியில் பிரவேசிக்கக்கூடாது மற்றவங்க. ஆரோன் கோத்திரம் மட்டும்தான் அந்த வாதுமை பூ பழம் கொடுத்த கோல் மட்டும்தான் இது பண்ணுறாரு. இந்த கோல் தான் ஆண்டவர் மோசை வச்சு வழி நடத்துகிறாங்க. அதான் சங்கீதக்காரன் சொல்லுவாங்க, உமது கோலும் உமது தடியும் என்னை தேட்டும். கோல் வந்து ஆட்டுக்கு வந்து என்ன செய்யணும்னா இலையை வெட்டுறதுக்கும் கோல் யூஸ் பண்ணும். தடி என்னன்னா மிருகங்கள் மற்ற மிருகங்கள் ஆட்டை தாக்க வரும்போது அடிக்கிறதுக்கு. அதான் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் சொல்லிட்டு அந்த சங்கீதக்காரன் எழுதுவான். இப்போல்லாம் பார்க்கும் பொழுது இல்லை என்னென்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை, தம்முடைய சொந்த ஜனங்களை ஆசரிப்பு கூடாரத்தில் வேலைக்கு அவர் பயன்படுத்துவதற்காக லேவி கோத்திரத்தை தேர்ந்தெடுக்கிறார். லேவி கோத்திரம் முக்கியமான ஆசாரியத்துவ ஊழியம். அவங்களுக்கு கர்த்தரையே அவங்களுடைய பங்குன்னு இருக்கு. அவங்க எதுவுமே பண்ணக்கூடாது, எல்லாம் கர்த்தரை நம்பி தான் ஜீவிக்கணும். மற்றவங்க அப்படி இல்லை. உலகப்புறமான அந்த 12 கோத்திரங்களும் நல்லா ஒர்க் பண்ணணும், நல்லா இது பண்ணணும், கர்த்தருடைய சந்நிதியில் ஆராதனை செய்ய வேண்டும், அவருக்கு காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தணும், தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும். மற்றவங்களாம் இவங்க வந்து ஆசாரிய ஊழியம், இவங்ககிட்ட பாவங்கிறது காணப்படவே கூடாது. காணப்பட்டுச்சுன்னா வச்சுவாங்கன்னா
செத்துருவாங்க ஆசரிப்பு கூடத்தில். நாதாபும் அபியும் அந்நிய அக்கினி கொண்டு வந்ததுனால கர்த்தருடைய சந்நிதியிலே மரித்தார்கள். அதனால் ஆசாரியன் தன்னை ரொம்ப காக்கணும், பாதுகாத்து கொள்ளணும். அதனால் ஆசாரியத்துவம் ரொம்ப முக்கியமானதுங்கிறத காட்டுறதுக்கு தான் இந்த அதிகாரம் நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். அப்பொழுது மோசையை நோக்கி ஆரோன் கோல் அந்த கலகாரக்கு விரோதமாக அடையாளமாக இருக்கும் போட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை. திரும்ப ஓங்கோல் மட்டும்தான் அந்த சாட்சி பெட்டிக்கு, மற்ற கோல்லாம் கையில் கொடுத்தாச்சு. அந்த ஆரோனுடைய கோல் மட்டும்தான் ஆசரிப்பு கூடாரத்தில் சாட்சி பெட்டிக்கு முன்பால் வைக்கப்படுது. அந்த ஆரோனுடைய அந்த அந்த என்னதுன்னா அந்த சாட்சி பெட்டியில் தான் அந்த தேவனுடைய கட்டளை 10 கட்டளையும் இந்த கோலும் மண்ணாவும் இருந்தது. மற்றவங்க ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் கெட்டு போகுது. அந்த கோல் ஆண்டவர் அவ்வளவு காய்ந்த கோலையும் திருப்பி அவர் உயிர் உண்டாக்கி அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா ஜீவனை கொடுக்குற மாதிரி அந்த கோல் துளிர்க்கிறது. அது எனது காதுமை பழங்களை கொடுக்கிறது. அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்களா? அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அறிஞ்சிக்கிட்டாங்க, கர்த்தர் தான் அதை செய்ய எல்லாம் முடியும். இதே மாதிரி தான் அந்த ஆமணக்கு செடி என்ன செய்து, அந்த யோனாவின் அடையாளம் இல்லாமல் வேறு அடையாளம் இவளுக்கு கொடுக்கப்படுவது இல்லைன்னு சொல்கிறார். யோனா என்ன அடையாளத்தை செஞ்சானா, அவன் அவனுக்கு நம்பிக்கை இருந்தது, ஜனங்களை ஏன் ஆண்டவர் அழிக்க மாட்டேங்கிறார். ஆண்டவர் ஓமையை கொண்டு ஒரு சின்ன சிஸ்டாந்தத்தின் மூலமாய் அவனுக்கு விலைக்காட்ட, இந்த சிஸ்டாந்தத்தை விளங்குற மாதிரி தான் அந்த சிஸ்டாந்தமும் ஒரே நாள் ராத்திரிலே ஆமணக்கு செடி வளருது. ஒரே நாளில் வளர்த்து இலைகளை உண்டாக்கி அவனுக்கு நல்ல இணலை கொடுத்தது. அவன் அதில் மகிழ்ச்சியாக இருந்தான். அடுத்த நாளில் ஒரு பூச்சி அனுப்புகிறாரு. அது ஒரே நாளில் என்ன செய்யணும், பூச்சி பூரா இலையை பூரா சாப்பிட்டு வெயில் அடிச்சிட்டு. அப்போ அவன் சொல்கிறான், நான் செத்தால் நலமாக இருக்குமேன்னு சொல்கிறான். அப்போ சொல்கிறாரு, அதாவது வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாத லட்சத்தின் நாமத்தில் நான் இறங்காது இருப்பேனோ, நீ இந்த ஆமணக்குக்காக கவலைப்படுகிறாயே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனை உணர்த்தி காட்டினார். அப்போ அந்த என்ன செய்யணும், அப்போ அந்த நினைவையை ஆண்டவர் அழிக்கலை. அதே போல் தான் ஆண்டவர் நம்ம ரத்தத்தினாலே தங்களை மீட்டுக்கொள்ளும் பொழுது நம்மளை அழிக்க மாட்டார். அவருடைய சொந்த கிரயத்தினால நம்ம ரத்தத்தினால மீட்டுக்கொண்ட நம்மை அவர் அழிப்பதில்லை. அவர் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளை நித்தியத்துக்கண்டு அந்த பரமகானானுக்கு உகந்தவர்களாய் மாற்றுவதற்காக நம்ம என்ன செய்யறோம்னா, அவர் என்னன்னா பரிசோதித்து நம்மளை சுத்தமாக விளங்க பண்ணுகிறார். இதில் நம்ம பார்க்கும்போது என்னென்னா, அப்படி கர்த்தர் மோசே நோக்கி ஆரோன் கோல் அந்த கலகாருக்கு விரோதமாக அடையாளம் இருக்கும் பொருட்டு அதை திரும்பவும் அது சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை. இப்படி எனக்கும் விரோதமாய் முறுவிறுப்பை ஓய பண்ணுவாய், அப்பொழுது அவர்கள் சாக மாட்டார்கள். அப்பொழுது எனக்கு விரோதமாக இருக்கிற அவர்கள் செத்துக்கிட்டே போகிறாங்க. ஜனங்கள் வனாந்தரத்திலே விழுந்து போயிடுச்சுன்னு சொல்கிறார். அவங்களுடைய சவங்கள் எல்லாம் யோசுவாவும் காலேப்பும் தவிர மற்ற 20 வயதுக்கு உட்பட்டவங்க போகிறான், சவங்கள் எல்லாம் விழுந்துச்சு, வனாந்தரத்தில் விழுந்து போயிடுச்சு. ஏன்னா கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்கிற போது அவங்க 40 நாள் பிரயாணம் பண்ணக்கூடியதை அங்கே 40 வருஷம் பிரயாணம் பண்ண வேண்டி இருக்கிறது. அவங்க 40 நாள் அந்த கானான் தேசத்தை சுற்றி பார்த்தாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமாக ஆண்டவர் அவங்களை மாற்றி போட்டார். அப்பொழுது சாக மாட்டார்கள். கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே செய்தான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்தர் மோசே நோக்கி, இதோ செத்து அழிந்து போகிறோம், நாங்கள் எல்லாரும் அழிந்து போகிறோம். பார்த்தீங்களா, அவங்க ஒத்துக்கிட்டாங்க, நாங்கள் எல்லாமே கடவுளுக்கு உரமாய் பண்ணும்பொழுது நாங்கள் எல்லாமே அழிந்து போகிறோம்னு சொல்லிட்டு தன்னை வருத்தி கொள்ளி ஆண்டவர்கிட்ட மோசேட்ட சொல்கிறாங்க. கர்த்தரின் வாசஸ்தலத்திலே கிட்ட வருகிற எவனும் சாகிறான், நாங்கள் எல்லாரும் செத்துதான் தீர்வோமோ என்றார்கள். நாங்கள் எல்லாருமே செத்துதான் போவோமோன்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் எல்லாருமே நாங்கள் செத்து தான் போவோமோம்பாங்க. எல்லாருமே ஒரு நாள் சாகணும். தன் சரீரம் எங்கேருந்து வந்துச்சோ அங்கே போயிடும். இந்த சரீரம் எங்கேருந்து வந்துச்சு யாரும் சொல்ல முடியுமா? பூமியின் மண்ணத்தின் தான் நம்ம வளர்ந்துருக்கிறோம். ஆனால் மண்ணில் இருந்தோம் மண்ணுக்கே திரும்புவாங்கிற மாதிரி இந்த மண்ணின் சாயலை நம்ம அணிந்துக்க முடியும். பின்னவருடைய சாயலை அணிந்து கொள்வோம் இருக்கு. இன்னொரு சாயல்னா இயேசுவானுடைய சாயலை நம்ம ஒவ்வொருவரும் அணிந்து கொள்ள வேண்டும். பரமராஜ்யத்துக்கு அங்கே உள்ள பாடி நம்மளை நினச்சணும், நீங்கள் பூமியிலே இருக்கும்பொழுது பெர்ஃபெக்டாயிருன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் அந்த பாடி நம்மளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும். நித்திய ஜீவன், அந்த ஜீவனுக்குள்ளே எல்லாரும் போய்க்கு பிரயாசம் பண்ணணும். அதான் நம்மளுக்கு என்ன சொன்னால் பரமக்கானான். இது சரீரப்புறமான பரமக்கானான், ஆவிக்குப்புறமான பரமக்கானான். இப்பொழுதுள்ள நம்ம புதிய ஏற்பாட்டின் மனிதர்களுக்கு அது நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். நம்ம வசனத்தின் மூலமாக நம்ம ஒவ்வொன்றும் சிஷ்டாந்தமாய் அறிந்து கொள்ளலாம். நான் விரைவாக பிரசங்கம் பண்ணாலும் அதில் 1000 கருத்து இருக்குது. அதில் நம்ம வசனங்களை படித்தவங்களுக்கு அட்டகான்னு புரிஞ்சுக்கிடும். கர்த்தரின் வாசத்தில் கிட்ட சிலர் எவனும் சாகிறான், நாங்கள் எல்லாரும் செத்துதான் தீர்வோமோ என்றார்கள். எல்லாருமே செத்தான் தீர்வோம். எல்லாருமே வனாந்தரத்தில் உங்கள் சவங்கள் விழுன்னு சொல்லிட்டாரு. அப்போ எல்லாருமே செத்து தான் போகணும். ஏன்னா கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த உலகத்திலே நாம் மனுஷனுடைய ஆயுசு 60-70 வருஷம், பலத்தின் 3 நாள் 80 வருஷம்னு சொல்லியிருக்கிறாரு.
அதுக்கு மேலே இருக்குது வருத்தமும் சஞ்சலம் தான் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த 70 வருஷம் இருக்கிற காலத்தில், ஒரு 80 வருஷம் இருக்கிற காலத்தில் தேவனை பற்றிய அறிவு நம்ம இதயத்தில் இருக்கும் பொழுது அதை ஒருத்தருமே பறிக்க முடியாது, அதை யாருமே எடுத்துக்கொள்ள முடியாது. திருடர் கண்ணமிட்டு அதை திருட முடியாது. வேத அறிவு, வேதனுடைய ஞானம், கர்த்தருடைய ஞானம், கர்த்தருடைய அறிவு, கர்த்தருடைய பொக்கிஷமே காசு பணத்தில் இல்லை, தேவனை அறிகிற அறிவு. அது அவருக்கு உகந்தமான பலி. தேவனை நம்ம என்ன செய்யணும், தடவியாயிலும் கண்டுகொள்ள வேண்டும். அவர் எப்படி கிரியை செய்கிறார், நானே நானேன்னு சொல்வார். எல்லாமே ஒன்கார தான் குறிக்கிறது. ஒரே தேவன் அவர். நானே உன் தேவனாய கர்த்தர், நானே உன் தேவனாய கர்த்தர் ஒருமைப்படுத்துவார். வேற தேவன் கிடையாது, நான் தான். ஆனால் மக்கள் பலவிதமான மாம்ச சிந்தையினால தனக்குன்னே ஒரு சிஷ்டாந்தம் பண்ணிக்கிட்டு அவங்க பல விதமான இதில் போதனையில் போவாங்க. அந்த போதனையில் காட்டிலும் இந்த தேவனை நம்ம அறிகிறது எவ்வளோ நித்திய ஜீவன். இதே தேவன் தான் புதிய ஏற்பாட்டில் இயேசுவானவராய மாம்சத்தில் வந்த தேவகுமாரனாகிய இயேசு ரட்சகர். அவருக்குள்ளே தான் தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீரப்பிரவமாக அவருக்குள் வாசம் செய்துன்னு பார்க்குறோம். தேவனுக்குள்ளே தான், இயேசுவானவருக்குள்ளே தான் சரீரப்பிரவமாக எல்லாமே வாசம் செய்து நம்ம வேதத்தில் காண்கிறோம். இதில் நம்ம என்ன திஷ்டாந்தமாக அது பழைய ஏற்பாட்டில் கொடுத்துருக்கிறாரு. புதிய ஏற்பாட்டில் நம்முடைய தேவனை நம்மளை நெருங்கி ஜீவிக்கிறதுக்கு இயேசுவானவர் எவ்வளோ நம்மளுக்கு நெருங்கினதாக இருக்கிறார். அவர் எல்லாருக்கும் நம்மை ரட்சிக்கிறார் இருக்கிறார். இப்போ இதில் பார்க்கும்பொழுது பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாடு சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டாருங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் தேவன் அவர் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறாருன்னு தான் இருக்குது. அவர் அக்னி, மேகம் அவரை சூழ்ந்திருக்கிறது. அப்படி தான் அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் அவரை தரிசித்தாங்க. நம்ம புதிய ஏற்பாடு நினைச்சோம், அவர் மாம்சத்தில் வந்தார், இயேசு ரட்சகர் நம்மளை மீட்டாருன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நம்ம தேவனிடத்தில் சேர்கிறோம். ஒரே தேவனிடத்தில் இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறான், எல்லாம் என்ன எல்லாமல் ஒருவன் பிதாவிடத்தில் வரான் இருக்கார். பிதாவானவர் ஒரு தேவன், அவர் அருவிஸ்வரூபி. அந்த அருவிஸ்வரூபின் தம்மைத்தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மாம்ச சாயலானார், மனுஷ சாயலானார். நம்மை போல எல்லா பாடுகளையும் பட்டார். நாமும் என்ன பாடுலாம் படுற உலகத்தில் இதே பாடை விட ஆண்டவர் அதிகமாக பாடுபட்டார். நம்ம எல்லாமே எளிதாய் நம்ம கர்த்தரை எளிதாய் நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதே தேவனை நாம் எப்பொழுதும் நம்ம ஆராயும் பொழுது, அவருக்கேற்ற வழியில் நடக்கும் பொழுது, இந்த உலகத்தில் அவருக்கேற்ற நம்ம ஜீவனம் பண்ணும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்முடைய தேவையை சந்திப்பார். தேவைக்காண்டி உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிற மாதிரி நம்ம தெரியும். தேவை கடந்து போகும், அது ஒரு நிமிஷத்தில் வரும், தேவை இருக்கும், அது கடந்து போவான், அது முக்கியம் இல்லை. தேவனை அறிகிற அறிவு ஒவ்வொருத்திட்டு இருக்கும்பொழுது தான் அவங்க பரமராஜ்யத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். ஜெபம் பண்ணோம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் லேவி கோத்திரத்தை தேர்ந்தெடுத்தீர். ஆண்டவரே, ஆரோனுடைய கோல் தலைக்க செய்து ஆண்டவரே வாதுமை பழங்களை கொடுத்தது அவன்தான். தேவனுக்கு ஊழியம் செய்கிறவன் அவன்தான். ஆசாரித்துவம் அவன் மாற்றப்படாத இதாக இருந்தது. ஆண்டவரே, அந்த ஆசாரித்துவத்திலே நாங்கள் உண்மை காண்கிறோம். அப்பா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நீர் அருவிஸ்வரூபி, நீ நேற்றும் இன்று என்று மாறாதவர், நான் சாந்தம் மனத்தாழ்மையாக இருக்கிறேன் என்று சொன்னவர். ஆண்டவரே உமக்கு சோத்திரம். கர்த்தாவே உமக்கு சோத்திரம். அப்பா பிதாவே உமக்கு சோத்திரம். ஐயா, ஜீவன் தந்தீங்க, சுகம் தந்தீங்க, பலன் தந்தீங்க, ஆரோக்கியம் தந்தீங்களே. தோத்திரம் தோத்திரம் தோத்திரம், கோடாக்கொடி தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. அவருடைய தேவைகளை அனைத்தும் சந்திங்கப்பா. இந்த உலகம் மாயை, உலகத்தின் காரியங்கள் அனைத்திலும் மாயையும் மாயா இருக்குது கர்த்தாவே. அது ஒரு நிமிஷத்திலே கடந்து போகும். ஆனால் நித்திய காலமாக எங்களோடு வாழுகிற எங்கள் தேவனை நாங்கள் அறிகிற அறிவை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். சுத்த இருதயத்தை தாங்கப்பா. நிலைவரமான உம்முடைய ஆவியை எங்கள் உள்ளத்தில் ஊற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.